இது வரைக்கும் இந்த மெத்தடில் இறால் பிரியாணி செஞ்சே இருக்க மாட்டீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு 3/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறால் முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். நான் அளவுகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இறால் வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம பிரியாணியே ஆக்க போகிறோம். இறால் வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஸோ இறால் வெந்த பிறகு இறாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வந்து தனியாக வச்சுருங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சோம்னா டைம் வந்து சரியாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பையில் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தயிர், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போன பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வேகிறதுக்குள்ள நான் இறாலை பொரிக்கிறதுக்கு மேரினேஷன் பண்ணிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக பட்டையும் கிராம்பு இடிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, காஷ்மீரி மிளகாய் தூள், அடுத்து வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முட்டையோட வெள்ளைக்கூறு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இறாலை பொரிச்சிட்டு பிரியாணியில் சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். இப்போ தக்காளி சூப்பராக வெந்துருச்சு. இதில் வந்து புதினா இலை, மல்லியில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்த கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இறால் வேக வச்சிருந்த தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி, அப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இதில் இறால் வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கிறோம். ஸோ பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான உப்பையும் வந்து சேர்த்துருங்க. நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இனி ஆஸ் யூஷுவல் தம் போட்டுக்க வேண்டியதான். அரிசி தண்ணி எல்லாம் ஒரே அளவுக்கு வந்த பிறகு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் தம் போட்டுருங்க. இது தம் ஆகிறதுக்குள்ள நம்ம இறாலை பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் வந்து சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும். பேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம பொரிச்சு வச்சிருந்த இறாலை வந்து பிரியாணி மேலே போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மெத்தடில் இறால் பிரியாணி ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த பிரியாணி பண்ணதுக்கு ஒரு காரணமே நம்ம காயல் கிச்சன் வந்து யூடியூப்ல 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸும் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து 50,000 ஃபாலோவர்ஸும் வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் தான் இது. செலிப்ரேஷனா பிரியாணி மட்டும் கிடையாது, கட்டாயமாக கேக்ஸும் இருக்கும். என்னோட குட்டி மக வேற ரொம்ப நாள் கேக் வாங்கி தாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ அவளுக்காகவே சனாஸ் பேஸ்ட்ரிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த கேக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கேக் சேல் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊர் பொண்ணு தான். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக கேக்கும் இந்த ப்ரௌனியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. யூடியூப் தீமில் வந்து கேக் பண்ணுங்க, ப்ரௌனி வந்து இன்ஸ்டாகிராம் தீமில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த சாக்லேட் கேக் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் மகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரௌனியும் செம ஃபஜ்ஜியாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அவங்க இன்ஸ்டா பேஜ் லிங்க்கை நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. உள்ளூருக்குள்ளே வந்து ப்ரௌனி அப்புறம் கேக் இதெல்லாமே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் வெளியூருக்கு ப்ரௌனிஸ் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கேக் சேல் பண்ணுறவங்க செம்ம டேலண்டான பர்சன் கூட. இவங்க ஒரு ஹோம் பேக்கர் மட்டும் கிடையாது, பிரைடல் ஹென்னா ஆர்டிஸ்ட் கூட. ஸோ அவங்களே ஓனாக வந்து ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து ஹென்னா போட்டு விடுவாங்க. ஸோ இவ்வளோ திறமையான பெண்ணை நம்ம கட்டாயமாக சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களும் வளர்ந்து வருவாங்க. உங்கள் சப்போர்ட்டை தாராளமாக இவங்களுக்கு கொடுங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.